நாராயணீயம் 30ஆம் தசகம் ஸ்ரீ பார்வதி அவதாரம். சதிதேவியை பிரிந்த சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்தார். அவருக்கு உலகத்தின் சிந்தனையே இல்லை. இந்த நேரத்தில் தாரகன் என்னும் ஒரு கொடிய அசுரன் பிரம்மாவை குறித்து தவம் செய்து வரத்தை பெற்று ஸ்வர்க லோகத்தையும் ஆக்கிரமித்து தேவர்களை அங்கிருந்து ஓடச் செய்தான். அசுர பந்துக்களுடன் ஸ்வர்கலோகம் வந்து அங்கேயே சுகமாக வாழத் தொடங்கினான். சிவனது புத்திரனால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று தாரகாசுரன் பிரம்மதேவரிடம் வரம் பெற்றான். சதி தேவியை பிரிந்து துக்கத்தில் இருக்கும் சிவபெருமான் வேறு திருமணம் செய்து கொள்ள மாட்டார். அதனால் சிவனுக்கு புத்திரன் பிறக்க மாட்டான். தன்னை கொல்ல யாராலும் முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தன் சுகபோகமும் ஸ்வர்கலோக வாசமும் சாஸ்வதம் என்றே நினைத்தான். தாரகாசுரனின் துன்பத்தை பொறுக்க முடியாமல் ஸ்வர்க்கத்தை விட்டு சென்ற தேவர்கள் தாரகாசுரன் பிரம்மதேவரிடம் பெற்ற வரத்தை தெரிந்து கொண்டார்கள். தேவி இல்லாத பொழுது சிவபெருமானுக்கு எப்படி புத்திரன் பிறப்பான்? பாக்கிய ஹீனர்களான நம்முடைய காரியம் என்ன ஆகப் போகிறதோ என்று மிகவும் கவலையில் ஆழ்ந்து விஷ்ணுமூர்த்தியை பார்க்க வைகுந்தம் சென்றார்கள். நாராயண மூர்த்தியே, எங்கள் கவலை தீர உபாயம் கூறுங்கள் என வேண்டினர். விஷ்ணுமூர்த்தி கூறினார், தேவர்களே, கவலையை விடுங்கள். கேட்டதை தரும் கற்பக விருட்சம் போல் இந்த உலகத்தை ஆளும் மணித்வீப வாசியான தேவியான அன்னை இருக்க கவலை ஏன்? ஆனால் தேவியின் கருணை கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. அதனால் அந்த தேவி இப்பொழுது நம்மை பாராதவள் போல் இருக்கிறாள். தேவிக்கு கருணை உண்டு, ஆனால் நாம் தான் அதற்கு உகந்தவர்களாக இல்லை. விஷ்ணுமூர்த்தி மேலும் கூறினார், நாம் கருணைமயமான அந்த அன்னையை மறந்துவிட்டோம். அதனால் தான் நமக்கு இந்த துன்பம் ஏற்பட்டிருக்கிறது. தாய் தன் குழந்தையை நேர்வழியில் நடத்த அடிப்பாள். அடித்தாலும் குழந்தை அம்மா என்றுதானே அழும். தனக்கு வேண்டியதை தருபவள் அம்மாதான் என்று குழந்தைக்கு தெரியும். தான் குறும்பு செய்ததால் தான் தாய் அடித்தாள். தாயின்றி வேறு யாரும் இல்லை. அதுபோல நாம் எல்லோரும் குழந்தைகள். அந்த தேவியே நமக்கு தாய். விஷ்ணுமூர்த்தி தொடர்ந்து கூறினார், நாம் பக்தியுடன் தவம் செய்து அன்னையை சந்தோஷப்படுத்த வேண்டும். அம்பாள் நமது கஷ்டத்தை எல்லாம் நீக்குவாள் என்றார். அம்பாளின் கருணையை அனுபவத்தில் அவர்கள் உணர்ந்தவர்கள். அதனால் விஷ்ணுமூர்த்தி கூறியதே சரி என்று நினைத்தார்கள். வேதாந்த வாக்கியங்களால் தேவியை துதித்தார்கள். விஷ்ணுமூர்த்தி தன் பத்தினியுடனும் இந்திராதி தேவர்களுடனும் இமயமலைக்கு சென்று பல ஆண்டுகள் தேவியை துதித்தனர். அன்னை அவர்கள் முன் தோன்றி உங்களின் பயத்தை போக்குகிறேன் என்று வாக்கு கொடுத்தாள். அம்பாள் எப்படி பயத்தை போக்குவாள்? அதையும் தேவியே கூறினாள். பர்வதராஜன் என்னை ஹிருதய கமலத்தில் வைத்து பக்தியுடன் உபாசிக்கிறான். அவனது ஹிருதய கமலத்தில் இதய தாமரையில் என்னுடைய சக்தியான கௌரி தேவி இமயமலையில் பர்வதராஜனுக்கு மகளாக பிறப்பாள். அவளை சிவபெருமான் திருமணம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு பிறக்கும் மகன் தாரகாசுரனை வதம் செய்வான் என்றாள். சிவபெருமானும் விஷ்ணுமூர்த்தியும் தங்களது சக்திகளை மதிக்காததால் தங்களுக்குள் விவாதம் செய்து கொண்டதை முன்பு பார்த்தோம். அதற்கு பரிகாரமாக தேவர்கள் தேவியை துதித்தார்கள். தேவி அவர்கள் முன் தோன்றி தக்ஷனது இல்லத்தில் தான் பிறப்பேன் என்றாள். அப்படியே செய்தால். இப்போது ஹிமவானுக்கு மகளாக பிறப்பேன் என்று கூறினாள். ஹிமவானுக்கு கேட்காமலேயே கிடைத்த வரம் இது. தேவி தனக்கு மகளாக பிறக்கப் போகிறாள் என்பதை அறிந்த ஹிமவான் ஆவலுடன் காத்திருந்தான். தந்தையாகிய நான் எனது மகளிடம் என் மகள் என்ற உரிமையை எடுத்து கொள்ள முடியுமா? அப்படி செய்தால் அது தவறாகுமா? அம்பாளின் பரம ரகசியம் என்ன என்று அறிந்து கொண்டால் ஜாக்கிரதையாக இருக்கலாமே என்று நினைத்தான். தேவர்கள் எல்லோரும் கேட்க தேவி தத்துவ உபதேசம் செய்தாள். இது தேவி பாகவதத்தில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு தேவி கீதை என்று பெயர். அம்பாளின் ஆதார தத்துவம், சர்வ வியாபித்துவம் இவைகளை எல்லாம் கேட்ட தேவர்கள் அம்பாளின் விஸ்வரூபத்தை காண ஆவல் கொண்டனர். சூரியன் என்பது ஒன்றுதான். ஆனால் அது ஆறு, குளம், குட்டை, கிணறு போன்ற பல நீர்நிலைகளில் பிரதிபலிக்கும் பொழுது பலவாக தோன்றுகிறது. பல சூரியன் இருப்பது போல் தோன்றுகிறது. அதுபோல அனைத்து ஜீவராசிகளிலும் இருப்பவள் அம்பாள்தான். அனைத்து சரீரங்களும் அம்பாளின் சரீரம்தான். அனைத்து கை கால்களும் அம்பாளின் கை கால்கள், கரம், திருவடிகள்
அதுபோல் தலைகள் கண்கள் எல்லாமே அம்பாள்தான். அதனால்தான் விஸ்வரூபத்தில் பேருருவத்தில் கணக்கிட முடியாத தலைகள் கைகள் கால்கள் கண்கள் என்று கோடி சூரிய பிரகாசமாகவும் கோடி மின்னல் மின்னுவதையும் போன்ற ஒளியும் பார்க்கவே கண்ணை கூசும்படி இருந்தது. கண்ணால் பார்க்கக்கூட முடியாத அந்த பயங்கர விஸ்வரூபத்தை கண்டு அனைவரும் பயந்தார்கள். தாயே, இந்த ரூபம் வேண்டாம், அழகிய சுந்தர மேனியாய் காட்சி தர வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவத்கீதையில் கிருஷ்ணரின் விஸ்வரூபம் கண்ட அர்ஜுனனும் இப்படித்தான் கூறினான். தேவி அழகிய சுந்தரியாக காட்சி தந்தாள். ஞானம், கர்மம், யோகம், பக்தி, பிரம்ம தியானம், பிரதிமா பூஜை ஆகியவைகளை விவரமாக கூறினாள். சம்சாரத்திலிருந்து முக்தியடைய கூடிய வழிகளை விரிவாக கூறினாள். அதன் பின்பு தேவி மறைந்தாள். தக்ஷனது இல்லத்தில் தோன்றிய தேஜஸ் எப்படி குழந்தையாக மாறியதோ அப்படியே ஹிமாலயத்தில் ஹிமவான் இல்லத்தில் தோன்றிய தேஜஸும் ஒரு கன்னிகையாகி பார்வதி என்னும் திருப்பெயருடன் பிரசித்தி பெற்றது. சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்து கொண்டார். அவர்களுக்கு ஸ்கந்தன் பிறந்தான். ஸ்கந்தரால் தாரகாசுரன் வதம் செய்யப்பட்டான். சதியின் பிரிவால் வருந்திய சிவன் மீண்டும் பார்வதியை மணந்ததும் தேவியின் அருள்தான். ஒரு சமயம் விஷ்ணுவின் பாதத்தில் சிவன் புஷ்பத்தால் அர்ச்சனை செய்தார். அதில் ஒரு பூ துர்வாச முனிவருக்கு கிடைத்தது. அவர் அதை இந்திரனுக்கு தந்தார். இந்திரன் அதை ஐராவதத்தின் தலையில் வைத்தான். அதனால் ஐராவதம் இந்திரனை விட்டு பிரிந்தது. துர்வாசர் கோபத்தால் சாபம் தர ஸ்வர்கலோக செல்வங்கள் நசித்தன. தேவர்களின் ஐஸ்வர்யம் நசித்து இந்திரன் பிரம்மா விஷ்ணுவிடம் செல்ல, விஷ்ணுமூர்த்தி பார்க்கடலை கடைந்தால் லக்ஷ்மி உயர்ந்து வருவாள் என்று கூறினார். பார்க்கடலை கடைய லக்ஷ்மி தேவி தோன்றினாள். லக்ஷ்மி தேவியை இந்திரன் முறைப்படி பூஜை செய்தான். சந்தோஷமடைந்த லக்ஷ்மி தேவி சகல ஐஸ்வர்யங்களையும் தேவர்களுக்கு தந்தாள். துர்வாசர் சாபத்திலிருந்து தேவர்கள் விடுபட்டார்கள். தேவர்கள் சந்தோஷமடைந்தனர். விஷ்ணுமூர்த்தியை பிரிந்த சக்தி மீண்டும் கிடைத்தது. இது தசகம் 28 கூறப்பட்டுள்ளது. சகல சக்தியும் உடையவள் அம்பாள். அவள் யாரிடமும் தோல்வி அடைய மாட்டாள். அவள் வெற்றி திருமகள். அந்த அம்பாளைத்தான் பக்தன் சரணடைய வேண்டும். அவள் எந்த ரூபத்திலும் வருவாள். இமவானுக்கு மகள், ஈசனாருக்கு பத்திரி, விஷ்ணுமூர்த்திக்கு தங்கை, விஷ்ணுமூர்த்திக்கு பத்னியாகவும் தோன்றுவாள் தேவி. ஆனால் தாய் மகள் மனைவி என்ற பந்தத்தில் சிக்க மாட்டாள். அவள் எப்போதும் சுதந்திரமானவள். அந்த தேவியை நான் நமஸ்கரிக்கிறேன். 30ஆம் தசகம் நிறைவடைந்தது.